அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன். பொங்கல் சமயத்தில் நான் இதை போட்டிருந்தேன், உங்களுக்கும் சொல்லியிருந்தேன். நீங்கள் ஒரு மயில் ஒன்று போட்டுக்கோங்க, நீங்கள் இந்த பானை ஒன்று போட்டுக்கோங்க, பொங்கல்ன்றதுக்காகவும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கிற தாமரை ஐயா வைகுண்டர்ன்ற விஷயத்தில் அது இருக்கட்டும் அப்படி சொன்னேன். இதெல்லாம் அந்த 555, 777, 369, 1111 இதெல்லாம் ஏஞ்சல் நம்பர்ஸ், அதையும் போட்டுக்கோங்கன்னு சொன்னேன். நான் என்ன சொன்னேன்னா, இது வரைக்கும் தைப்பூசம் வரைக்கும் இருக்கட்டும் இந்த கோலம், அது மயில்ன்றதும் அந்த தைப்பூசம் சம்மந்தம் வரும். அது மாதிரி 144 வருஷத்துக்கு அப்புறமா வர அந்த மகா கும்பமேளான்றதே கும்பம் ராசியில் நீங்கள் கும்பம் குடுவையை பார்க்குறீங்கள, குபேரன்னாலும் அந்த கும்பம் இது உங்களுக்கு சிம்பிள். அதே மாதிரி கும்பமேளான்றதும் இந்த மாதிரி ஒரு பானை, இந்த மாதிரி ஒரு குடுவை, ஒரு பாத்திரம் அப்படின்றது தான் அந்த கும்பமேளான்றது. அதாவது அந்த தண்ணி, கங்கை நதி தண்ணி, அதை ஒரு குடம் அப்படின்னும் எடுத்துக்கலாம். அதை அது மாதிரி விஷயமாக தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே சம்மந்தப்பட்டிருக்கும். அதுலேயும் அந்த கும்பமேளா என்னன்னா, போகி அன்னைக்கு பௌர்ணமி அன்றைக்கி தான் அந்த மகா கும்பமேளாவினுடைய இதுவே தொடங்குது. அந்த பௌர்ணமி நாளில் இதை போடுங்கன்னு சொன்னேன். ஆனால் நான் ஒன்று பண்ண போகிறேன், அது நீங்களும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்ன சொன்னேன்னா, அன்னையிலேருந்து நான் 48 நாளைக்கு ஓம் ஸ்ரீ குபேர மந்திரமே சொல்லனாலும் சொல்லலாம், இல்லைனா ஓம் ஸ்ரீ குபேராய நமகன்னா 1008 முறை சொல்லணும் அது 48 நாளைக்கு. அதனால் ஓம் ஸ்ரீ குபேராய நமக மட்டும் சொன்னோம்னா கொஞ்சம் ஓரளவுக்கு சீக்கிரம் முடியுன்றதுனால நான் குபேராய 108 நீங்கள் சொல்கிறதா இருந்தால் அந்த குபேர மந்திரம் சொல்லுங்கள், இல்லை 1008 சொல்கிறதா இருந்தால் ஓம் ஸ்ரீ குபேராய மந்திரம் சொல்லுங்கன்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லியிருந்தேன், லட்சங்களில் கடன் தீரணுன்னா, கோடிகளில் கடன் தீரணுன்னா அப்படின்றதுக்கு கடன் தீரணும்னு நினைக்காத பணம் வரணும்னு நினச்சி நீங்கள் சனத்குமார சௌந்தர்யா தேவியை வணங்கணும். சனத்குமார்ன்றது முருகனுடைய முன்ஜென்மம். இப்போ கூட ரீசெண்ட் டேஸில் நான் அந்த சிவனை பற்றி சொல்லும்போதெல்லாம் அந்த சனத்குமாரரை பற்றி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன். அந்த முருகனுடைய முன்ஜென்மம், அது எப்படி சிவன் எப்படி சனத்குமாரர் தனக்கு குழந்தையா பிறக்கணும்னு நினச்சதுன்ற விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கேன். அந்த சனத்குமாரர் சௌந்தர்யா தேவியினுடைய கோயில் எஸ்புதூரில் இருக்குது. அங்கே குபேரன் போனப்போ தான் அவர் இழந்த செல்வத்தெல்லாம் பெற்றார் அப்படின்றத சொல்லி 6 மாதம் நீங்கள் சனத்குமார சௌந்தர்யா தேவிக்கு பௌர்ணமி சமயத்தில் மட்டும் கலசம் வச்சு சனத்குமார சௌந்தர்யா தேவியை நினச்சி பண்ணுங்கள். ஆனால் 6 மாதம் டெய்லியே 1 ரூபாய் காயின் சனத்குமார சௌந்தர்யா தேவியின் குங்குமத்தாலையும் சந்தனத்தாலையும் ஒரு அட்டையில் எழுதிக்கிட்டு அந்த 1 ரூபாய் காயினை வச்சு 108 முறை டெய்லி சனத்குமார சௌந்தர்யா தேவின்னு சொல்லிக்கிட்டே வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் 6வது மாதம் என்ன ஆச்சுன்னா, 6வது பௌர்ணமி 5 மாதங்கள் முடிஞ்சுது. ஆனால் பௌர்ணமி மட்டும் 6வது பௌர்ணமி வந்துடுச்சு. ஏன்னா அது மாதத்தோட கடைசி எண்டில் பௌர்ணமி ஸ்டார்ட் ஆனதுனால எனக்கு என்ன ஆச்சுன்னா, கரெக்டாக அந்த இது போகியில் ஆரம்பிச்சிது. அது 5 மாதங்கள் தான் நம்பர் கணக்குப்படி பார்த்தா முடிஞ்சிருந்தது. ஆனால் 6வது பௌர்ணமியில் நான் அந்த கலசத்தில் தேங்காய் வைக்கிறேன். முதல் தேங்காய் எடுத்து உடச்சா அதுவும் சரியில்லை, இன்னொரு தேங்காய் வீட்டில் இருந்தது, அதை எடுத்து போய் உடச்சா அதுவும் சரியில்லை. அப்போ ஏதோ ஒரு உணர்வு இருந்தது. ஏன்னா நம்ம எல்லாம் கரெக்டாக இருந்ததே, டெய்லி பண்ணும்போது கூட நல்லா இருந்ததே, அந்த இதில் 6வது பௌர்ணமியில் போயிட்டு பண்ணும்போது மட்டும் இது 2 தேங்காவுமே இப்படி ஆகுதே அப்படின்னு ஒரு மனசு கஷ்டம் வந்தது. மனசு கஷ்டத்தோடு நான் சிஸ்டம் ஆண்ட உட்காந்து கண்டென்ட் போகிறதுக்காக உட்காரும்போது ஒரு வியூவரு, நான் கூட அவங்க கூட தான் ஆரம்பித்தேன், உங்களுக்கு 5 மாதம்தான் முடிஞ்சிருக்குது, நீங்கள் 6 மாதம்னு சொல்லி 6 பௌர்ணமி சொன்னீங்க, ஆனால் நீங்கள் நான் ஆரம்பித்தது உங்களுக்கு அப்புறம் ஆரம்பித்தேன், ஆனால் உங்களுக்கு 5 மாதங்கள் தான் முடிஞ்சிருக்குது, பௌர்ணமி வேணால் 6 வந்திருக்கலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போது எனக்கு புரிஞ்சுது பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா, இந்த 6வது பௌர்ணமின்னா கூட நீ 6 மாதங்கள் முடிக்கணும்னு தானே சொன்னேன், அப்போ அந்த 6 மாதங்கள் முடிக்கணும், 7வது பௌர்ணமி வந்தால் கூட பரவாயில்ல, அப்போயும் நீ ஒரு கலசம் வச்சு அது வரைக்கும் நீ கும்பிட்டுறது தான் நல்லது அப்படின்னு பிரபஞ்சம் உணர்த்திச்சு அந்த வியூவர் மூலமானு புரிஞ்சுக்கிட்டேன். சரின்னு அதன்படி அதையும் ஆரம்பித்து குபேர பகவானுடைய குபேராய நமகன்னு சொல்லிட்டு 1008 முறை சொல்கிற மாதிரி டெய்லியே எப்பவுமே 108 முறை சொல்கிற சனத்குமாரரே சௌந்தர்யா தேவியை போற்றி சொல்லி 1 ரூபாய் காயின் வைக்கிறத அதையும் கூட சேர்த்து பண்ணிடலாம். ஏன்னா இன்னொரு பௌர்ணமி வரைக்கும் நம்ம அதை செய்ய சொல்லி பிரபஞ்சம் நம்மளுக்கு சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அதை கரெக்டாக அதுக்கப்புறம் 7வது பௌர்ணமி வந்தது. இந்த ஒரு 15 நாளைக்கு முன்னாடி வந்தது இல்லைங்களா, அப்போ 7வது பௌர்ணமி வந்தது. அப்போ தேங்காய் நல்லா தான் இருந்தது, அதை உடைச்சிட்டேன். ஆனாலும் 48 நாளைக்கு அந்த குபேரன் கூடவே அந்த சனத்குமார சௌந்தர்யா தேவியும் சேர்த்து சொல்லணும்னு ஏதோ இருக்குது, அதனால் அதை நம்ம சொல்லி முடிச்சிடலாம். அந்த எது 48வது நாள் என்னைக்கு முடியுதுன்னு கேட்டால் மார்ச் 6ஆம் தேதி முடியுது. மார்ச் 6ஆம் தேதி எனக்கு அந்த 48 நாள் குபேரனையும் 1008 முறை சொல்லி சனத்குமார சௌந்தர்யா தேவியும் டெய்லி 1 ரூபாய் வச்சு 108 முறை சொல்கிறது
48 நாள் வந்து உங்களுக்கு கரெக்டாக 6ஆம் தேதி முடியுது. ஆனால் இதுக்கு நடுவில் தைப்பூசம் அந்த மாதிரி ஒன்று வந்தது பார்த்திங்களா, அது ஒவ்வொன்று வரும்போதும் நான் சொல்லுவேன் பார்த்திங்களா, இந்த மாதிரி ஒன்று போட்டாவே இது ஒரு யந்திரமாக நினைக்கணும், இது பிரபஞ்சத்தில் சில விஷயங்களை உங்கள் வீட்டில் சில விஷயங்களை நடத்துது. நான் தொடர்ந்து ஒரு வருஷமாக அந்த மாதிரி யந்திரங்கள் மாதிரி எதனா போட்டு அதை இன்னும் சொல்லப்போனால் அதுக்குள்ளே லெட்டஸுங்களே வர மாதிரி இருக்கும். அது ஒரு யந்திரம் மாதிரி செயல்படுது. ஒரு கோலத்துக்கு ஒரு 2 முக்கியமானவங்க போகிறாங்க, ஆனால் நல்லா வெல் செட்டில்டாக இருக்கிறாங்க. அப்படின்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா. அந்த மாதிரி தான் வந்து நான் வந்து ஐயா வைகுண்ட கோலம் போட்டிருந்தேன். இப்போ ஏன் ஐயா வைகுண்ட, இப்போ இது வந்து தைப்பூசத்துக்கு ஒரு நிகழ்ச்சி ஒன்றுன்னா நடுவில் என்னென்ன வந்ததோ, அந்த கும்பமேளாவில் தைப்பூசமாக இருக்கட்டும், சிவராத்திரியாக இருக்கும், என்ன பண்டிகை வந்தாலும் அது சம்மந்தமாக இந்த கோலத்துக்கு சம்மந்தமாக ஒன்று நடந்துச்சு. அதெல்லாம் இங்கே சொன்னோம்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஆனால் ஐயா வைகுண்டு நான் நிறைய யந்திரங்கள் போடும்போது ஐயா வைகுன்றது பெருசாகவே தாமரை போட்டு ஒரு திலகம் போட்டு நான் வச்சுட்டு இருந்தேன் பாருங்கள். எப்போவுமே ஒரு வாரம் 10 நாள் வைக்கிறது, அந்த ஐயா வைகுன்றது மட்டும் 25 டேஸ் வச்சுட்டு இருந்தேன். பல முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ ஐயா வைகுண்ட சம்மந்தமாக ஒன்று சொல்ல போகிறேன். 4ஆம் தேதி அவருடைய ஜெயந்தி, பிறந்த நாள் மார்ச் 4ஆம் தேதி. இந்த வருஷம் அப்படி வருது. ஏன்னா மாசி மாதத்தில் வர 20ஆம் தேதி, தமிழ் மாதம் மாசி 20ஆம் தேதி தான் அவருடைய ஜெயந்தி. அவர் அவதரித்தது அநேகமாக அவருடைய திருவோண நட்சத்திரமாக இருக்கலாம். அவர் வந்து நாராயணர், அதனால் அவருக்கு திருவோண நட்சத்திரமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. ஆனால் இப்போ நான் இவங்க மேலே ஐயா வைகுண்டு சொல்லி தானே அந்த தாமரைப்பூ போட்டிருக்கேன். அந்த ஐயா வைகுண்டர்னாவே நம்மளுக்கு மற்ற சித்தர்கள் மாதிரி இல்லாமல் அவர் வந்து எஸ்புதூரில் இது எஸ்புதூர்ன்றது உங்களுக்கு சனத்குமார சௌந்தர்யா தேவி. இது ஐயா வைகுண்டர்ன்றது உங்களுக்கு நிறைய இடத்துங்களில் அவங்க வந்து அந்த முந்திரி கிணறுன்னு சொல்லிட்டு வச்சுட்டு எல்லா ஜாதி சமய வேறுபாடு கிடையாது, எல்லாம் சமம். அவர் திருச்செந்தூர் கடல்லேருந்து வந்தார், நாராயணர் ரூபமாக வந்தார், ஜாதி சமய வேறுபாடு இல்லாமல் பண்ணுறாரு. இப்படியெல்லாம் அவரை பற்றி வீடியோவை எக்கச்சக்கமாக நீங்கள் ஐயா வைகுண்டர் ஓய்ந்திய பெண்ணை போட்டாலே வரும் நிறைய எபிசோட், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி அவர் இருக்கிறாருன்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஆன விஷயங்களை பேசிகிட்டு இருக்கும்போது தாமரையும் திலகமும் போட்டிருந்தேன். அந்த சமயத்தில் தான் எனக்கு சின்ன வயசில் எங்கள் பாட்டி வேண்டிக்கிட்ட அந்த வேப்பஞ்சையில் கட்டி கையில் நெருப்பு சட்டி எடுக்கிற பரிகாரத்தை இந்த வயசில் நான் போய் முடிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடைக்குது. 10 வருஷமாக நிறுத்தி வச்சிருந்த பூஜையை அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. நீங்களும் வேண்டுதல்கிறீங்க வாங்கன்னு எங்கள் மாமா கூப்பிட்டார். அங்கே போயிட்டு அதை நான் முடிச்சுட்டு வரும்போது தான் நான் சொல்வேன், எங்கள் சித்தி பையன் ரொம்ப அவனுக்கு மனநிலை சரியில்லை. அதே சமயத்தில் நான் சொல்வேன் இல்லைங்களா, நம்ம நெருங்கிய உறவுகள் கூட இதுலேயே வந்து போன ஜென்மத்தினுடைய நம்மளை பழிவாங்க வேண்டிய ஒரு ஆத்மா நம்ம ரொம்ப நெருங்கிய உறவில் உட்காந்துட்டுருக்கோன்னு அந்த மாதிரி அவன் வந்து நிறைய என்னன்னாலும் டிஸ்டர்பன்ஸ் என்ன பண்ணுறான்றதெல்லாம் உங்களுக்கு அடிக்கடி வீடியோ காமிச்சிருக்கேன் இல்லைங்களா. அப்போது அந்த கோலம் வீட்டில் இருந்தப்போ தான் அந்த மாதிரி நான் போயிட்டு அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வரும்போது, ஏன்னா அந்த பரிகாரத்தை செய்ய வச்சதே அவர் தான், ஐயா வைகுண்டர் தான். ஏன்னா ஐயா வைகுண்டரே பேய் பிசாசு பில்லி சூனியத்தை ஓட்டுறவங்க, அவங்க ஓட்டுற சக்தி அவருக்குள்ளே இருக்குது. ஒரு சாமிஜி மாதிரி ஒருத்தர் முழிச்சாரு, ஒரு ஆணிச்சாரு, ஆணி செருப்பு மேலே உட்காந்துக்கிறாங்க, வலி தெரியுதில்ல, ரத்தம் வர்றதில்ல. இவர் உடம்புல போயிட்டா, ஐயா வைகுண்ட உடம்புல போயிட்டா, அவர் அங்கே பேய் பிடிச்சவங்க அமானுஷ்ய சக்தி இருக்கிறவங்களாம் வந்து அவர் நீக்கிறார் அதை. இவர் வந்து ஐயா வைகுண்டர் வந்து அந்த சாமி அந்த கோயிலில் எங்கெங்கெல்லாம் அவங்களுடைய இது இருக்குதோ அந்த இடத்துல இந்த தீய சக்தியை ஓட்டுற விஷயம் ஒன்று ஐயா வைகுண்டர் விஷயத்தில் நடக்குது. ஆனால் ஐயா வைகுண்டர் வந்து வள்ளலார் மாதிரி எல்லாரும் சமம், எல்லாருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கார். ஆனால் இந்த பேய் பிசாசு இதுங்களை ஓட்டுற தீய சக்தி விஷயம் ஆடடு விஷயம், அது அவர் விஷயத்தில் எல்லாரும் சமமாக பார்க்கணுன்றது, தான தர்மம் பண்ணுறன்றது கொள்கை அவருக்கு இருக்குது. ஆனால் தீய சக்திகளை ஓட்டுகின்ற அமானுஷ்ய சக்திகளை ஓட்டுகின்ற ஒரு விஷயம் ஐயா வைகுண்டன்ற சித்தர்களுள்ளே இருக்குது, கடவுளுக்குள்ளே இருக்குது. அவர் தான் இந்த கலியுகம் முடிஞ்சோடனே அவதரிக்க போகிறாருன்னு சொல்லிட்டு சொல்லப்படுகின்றது. அந்த மாதிரி அவர் வந்து அவரை நினச்சி அவரை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கும்போது மற்ற கோலங்களுக்கெல்லாம் 2 பேர் போனவங்க, அவர் கோலத்தை நான் போட்டு வச்சுருந்தப்போ 7 பேர் போனாங்க. அது உங்களுக்கெல்லாம் வீடியோ சொல்லியிருக்கேன் திரும்ப அது எப்படி அந்த 7 பேர் போனாங்கன்னு. அதில் 7வது ஆள் தான் நான் போயிட்டு அவராகவே என்னை செய்ய வச்சு சின்ன வயசில் வேண்டுதல் முடிக்க வச்சு, ஏன்னா அவ்வளோ பெரிய பயங்கர கர்மா கண்டம் எனக்கு இருக்குதுன்னு அந்த கோலம் வீட்டில் இருந்தப்போ ஐயா வைகுண்டர் தான் என்னை போய் செய்ய வைக்கிறாரத்த எங்கள் பாட்டி ஊரில். அந்த விஷயத்தை செஞ்சுட்டு வந்தவுடனே மாடிக்கு நான் போகிறேன். மாடியில் நான் சொன்னேன்ல, அந்த பையன் சித்தியோட பையன் மேலே அவன் உடம்புக்குள்ளே ஒரு ஆத்மா உட்காந்துக்குது எனக்கு எதிர்ப்பான்னு சொல்லுவான் இல்லைங்களா, அவன் கோழிக்கால் வச்சுருந்தான். அது என்னென்னா அந்த கதவு திறக்கும்போது அது வந்து என் மேலே வேணும். அது நான் அப்படி நினச்சிக்கல. ஆமாம், அது முன்னாடியே பல விஷயம் பண்ணிட்டேன், அதெல்லாம் வீடியோவில் காமிச்சிட்டேன் நான் உங்களுக்கு. என் வண்டி விழணுன்றதுக்காக வண்டியில் இருக்கிற பார்ட்டை கட் பண்ணிட்டு போட்டு போவான், அதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த கோழிக்கால் அன்றைக்கி நைட்டு என்ன ஆகுதுன்னா, எங்களுடைய அதாவது மாமியார் வீட்டினுடைய கணவனுடைய வீட்டினுடைய அந்த ஒரு இது வாடகைக்கு விட்டுருக்கிற ஒரு பில்டிங், அதில் ஒரு 3-4 வீடு 5 வீடு இருக்குது.
அதில் ஒரு ஐடியில் வேலை பண்ணுற கல்யாணமாகாத ஒரு பையன் சூசைட் பண்ணிக்கிறான். அன்னைக்கு ஆணி மூலம் அந்த அன்னைக்கு வந்து அதாவது 7வது அந்த இது அப்போ அந்த தாமரை போட்டப்போ 7 பேர் போனாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது ஆணி மூலம் அன்னைக்கு தான் அருணகிரிநாதருடைய இந்த நாள் குரு பூஜை நாள். அன்னைக்கு நான் பார்வதி தேவி மேலே சிவன் மேலே அர்ச்சனை பண்ண ஒரு ஜோதிடர் எனக்கு சொல்லியிருக்காரு, நீ வந்து சிவன் பேரால் பார்வதி அம்மா கிட்ட போய் அர்ச்சனை பண்ண பௌர்ணமியிலன்னு சொன்னார். அப்போ சிவன் பேரால் நான் அர்ச்சனை பண்ணிட்டு போகிறேன். வீட்டுக்கு போனவுடனே அந்த பையன் சூசைட் பண்ணிக்கின பையன் பேர் சிவா. அவன் கரெக்டாக வந்து ஆணி மூலம் அன்னைக்கு சூசைட் பண்ணிக்கிறான். ஏதோ ஒரு தீய சக்தி பயங்கரமான தீய சக்திகள் இருந்திருக்குது. நான் போகும்போதே அந்த ஊருக்கு போகும்போதே என் கண் எதிர்க்கே ஒரு எங்கேஜ் பையன் வண்டியில் இதாகிட்டான். என்னால் பார்க்க முடியல, அதிர்ச்சியாக போகிறேன் நான் அந்த பரிகாரத்தை போய் செய்ய போகும்போதே. வந்த உடனே இந்த கதை மேலே அவன் கோடிக்கால் வச்சுருக்கான். இதெல்லாம் இந்த தீய சக்திகளை விளக்கத்தில் அவ்வளோ பயங்கர சக்தி வாய்ந்தவர் அவருன்னு சொன்னேன். அந்த கோழிக்கால் வச்சதுன்றது என்னுடைய சித்தி பையன், அவன் பேர் விவேக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இதை நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் போட்டேன். இப்போ மறுபடியும் அதே ஊரில் எங்கள் பாட்டி 97 வயசு அவங்க போயிட்டு வந்தேன் பார்த்தீங்களா. அன்றைக்கி இதை நான் ஐயா வைகின்றன்னு சொல்லிட்டு தானே இந்த தாமரையை போட்டேன். அன்றைக்கி அப்போ நான் போயிட்டு வந்தப்போவும் அதே அந்த விவேக்குன்றவன் அந்த கோழிக்கால் வச்சு தானே நடந்தது. இப்போது நாங்கள் என்னுடைய பாட்டி இதுக்கு நான் போயிட்டு வரும்போது உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அந்த என்னுடைய ரவுட்டர் வந்து ஏதோ ஒன்று சரியாக வரல, வைஃபை கனெக்ஷன்றதுனால அவனை கூப்பிட்டேன். அவன் பேரும் விவேக் தான். அவனும் அடிக்கடி அவன் வரும்போதெல்லாம் இவன் பேர் விவேக் இல்லையான பெயர்களுக்கு கனெக்ஷன் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு பலமுறை சொன்னதுனால அவன் பேர் விவேக்குன்னு இருக்குதுன்றது நான் மைண்டில் வச்சுட்டுருக்கிறேன் எப்பவுமே. ஏன்னா அவன் எப்பவுமே நம்மளுக்கு நல்லது கெட்டது ஒரு பயங்கர கெட்டது நடக்குது ஒருத்தர் பேராலன்னா அதே பெயருடையவர்களாக நல்லது நடக்கும். அதே மாதிரி நட்சத்திரங்கள், சில நட்சத்திரங்கள் மூலமாக பயங்கர கெட்டதும் அதே நட்சத்திரங்கள் மூலமாக பயங்கர நல்லதும் நடக்கும். அது இந்த குருகர்மா, சந்திரகர்மா, சூரியகர்மான்னு இருக்குது பார்த்திங்களா. அந்த மாதிரி பெயர்களுக்கும் இருக்குது அந்த சக்தின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா. அதனால் அந்த பையன் பேர் விவேக்குன்றதுனால இவன் எப்போவுமே ஒய்ஃபை கனெக்ஷன் சரி பண்ணும்போதெல்லாம் உன் பேர் விவேக் தானேன்னு கேட்பேன் நான். அவன் என்ன பண்ணால் ரவுட்டரை சரி பண்ண வரும்போது இது ஐயா வைகுண்டம் நினச்சி தானே போட சொன்னேன். அப்போ ஐயா வைகுண்ட திலகம் போட்டு வச்சுருந்தது. அப்போ தானே அங்கே போயிட்டு கோழிக்கால் பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டே வந்து எங்கள் பில்டிங்கில் ஒருத்தன் இது பண்ணிக்கிட்டது. அந்த விவேக்குன்றவன் வந்து இந்த ஐயா வைகுண்டராக நான் நினச்ச தாமரைப்பூ மேலே கால் வச்சிடறான். இதை அப்படியே இருக்கட்டும்னு வச்சுட்டுருக்கேன். ஏன்னா 6ஆம் தேதி தான் அந்த 48 நாள் பூஜையை நான் முடிக்க போகிறேன். அது வரைக்கும் இது இருக்கட்டும்னு நினைக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் 9ஆம் தேதி சத்குரு கனகம்பட்டி பழனிசாமியோடைய குரு பூஜை, மெயின் குரு பூஜை நாள், அது வரைக்கும் வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இப்போ நான் எவ்வளோ சக்தி வாய்ந்த விஷயங்கள் இதில் இருக்குது பாருங்கள். 4ஆம் தேதி அவருடைய மார்ச் 4ஆம் தேதி வந்து ஐயா வைகுண்டருடைய ஜெயந்தி நாள். அன்றைக்கி தான் அவர் அவதரித்தார். மாசி 20ஆம் தேதின்னு சொல்லப்படுது. இவரது வந்து நான் அந்த பாட்டி இதுக்காக போயிட்டு வரும்போது அன்றைக்கி பார்த்து என்னுடைய ஒய்ஃபைக்கு பிரச்சனை வந்து எப்பவுமே ஒய்ஃபை இது வந்து அங்கே வேறு வெளியிலே இருக்கும், என்ட்ரன்ஸ் ரூமில் இருக்கும். இப்போ தான் நாங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஹாலுக்கு மாற்றி வச்சோம். ஹாலில் இருக்கவே அவன் வந்து 4 லைட்டும் எரியுதான்றதுக்காக பார்க்கறதுக்கு வேகமாக வந்து இங்கே காலை வச்சான் அந்த விவேக்குன்றவன். இப்போவும் நான் அந்த ஊருக்கு போயிட்டு வரும்போதே அதே விவேக்குன்றவன் கூட நடக்குது பாருங்கள். அப்போ எப்படி அந்த ஊருக்கு போயிட்டு வந்தப்போ அந்த விவேக்குன்றவன் கொடிக்கால் வச்சானோ, இப்போ இந்த விவேக் வேறு ஆள், ஆனால் பேர் விவேக்கு. அவன் வந்து அன்றைக்கி பார்த்து ஒய்ஃபை கனெக்ஷன் இதுவாக வந்து அவன் வந்து இந்த ஐயா வைகுன்றன்னு நான் நினச்சி போகிற தாமரைப்பூ கால் மேலேயே அந்த காலை வைக்கிற மாதிரி ஆகுது. அதே மாதிரி கும்பமேளா இது ஃபுல்லாக வந்து 26ஆம் தேதி வரைக்கும் தான், 27ஆம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு கும்பமேளான்றது. போகி அன்னைக்கு தொடங்கினது. பிப்ரவரி 26, 27 சிவராத்திரியின் முடிஞ்ச மறுநாள் அமாவாசையில் தான் மகா கும்பமேளா நிறைவு பகுதி. அந்த நிறைவு பகுதி முடிஞ்ச உடனே கும்பமேளானாவே குடுவை கும்பம், அதனால் நீங்கள் இது வச்சுக்கோங்கன்னு கூட நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த கோலத்தை. இன்றைக்கி பரமசிவம் அப்படின்ற ஒருத்தர், அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அவர் இன்றைக்கி வந்து வேகமாக வந்து ஹஸ்பண்டை பார்க்கறதுக்காக வந்தவர். அவர் தான் கேட்டார் அவர்கிட்ட, உன் பேர் நான் எனக்காகவே அதை கேட்க வச்சுருப்பார் கடவுள். உன் பேர் நான் தம்பின்னு கேட்டால் பரமசிவன் சொன்னாங்க. அவங்க வந்து அந்த எப்படி விவேக்குன்றவன் வந்து அந்த இடத்துல கால் வச்சானோ, இன்றைக்கி மகா கும்பமேளானா கும்பம் குடும்பன்னு சொன்னேன். அதுவும் 144 வருஷத்துது. இந்த 6ஆம் தேதி நான் முடிக்க போகிறேன் அந்த குபேர பூஜையை. ஒரு பக்கம் மகா கும்பமேளா கரெக்டாக முடியுது. சிவராத்திரி முடிஞ்சு அன்றைக்கி தான் முடியுது உங்களுக்கு. அந்த சிவராத்திரிக்கு மறுநாள் வர அமாவாசையில் தான் கம்ப்ளீஷன். கரெக்டாக பரமசிவன்ன்றவர் வந்து தெரியாமல் இது மேலே கால் வச்சுறார். இந்த இடத்துல கால் வச்சுறார். இந்த இடத்துல ஐயா வைகுண்டரு நினச்சி இவர் விவேக்குன்றவர் இதில் மேலே கால் வச்சுறார். மகா கும்பமேளா முடிஞ்சு பரமசிவன்ன்றவர் என்ன பண்ணுறாருன்னா கரெக்டாக ஃபினிஷிங் சமயத்தில்
சிவராத்திரி வரைக்கும் முடிஞ்சு அமாவாசை முடிகிற தருணத்தில் அவர் வந்து பரமசிவன்ன்றவர் இது மேலே கால் வச்சிடுறாரு தெரியாமல். இப்போது இந்த கோலம் ஐயோ அவங்க கழிச்சிட்டாங்களே நான் பார்க்க முடியாது. ஏன்னா எனக்கு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால இது வந்து பிரபஞ்சம் எப்படி பண்ணுது பாரு அப்படின்றதுக்கு. இப்போ இந்த கோலத்தை கலைக்கிறதுக்கு தைரியமே வரல. நம்ம 6ஆம் தேதி கழிச்சிடலாமா, இல்லை இது வந்து நம்ம ஐயா இவரது வரும் கனகம்பட்டி பழனிசாமி இது 9th வருது அன்றைக்கி நம்ம இது பண்ணிடலாமா, அது வரைக்கும் வச்சுட்டு இருந்தால் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏன்னா முக்கியமாக நான் நிறைய யந்திரம் சொல்லியிருக்கேன், நிறைய வந்து பிள்ளையார்லேருந்து மறுபடியும் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒன்று மறுபடியும் அந்த யந்திரங்கள் மாற்றலான்னு நினச்சிட்ருக்கேன். ஆனால் இதை கலைக்கவே மனசு வரல. அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒரு அமானுஷ்ய ஆன்மீக விஷயங்கள் நடக்குது பாருங்கள் உங்களுக்கு. அது வேற ஒரு நாள் வந்து அந்த பரமசிவன்ற ஒரு இது மேலே காலை வச்சுருந்துருக்கலாம். அது மகா கும்பமேளா முடியுது, சிவராத்திரி முடிஞ்சு மறுநாள் அமாவாசை அப்போ தான் அவர் வந்து கால் வைக்கணுமா இது மேலே. அதே பரமசிவன் பேர் இருக்கிறவங்க ஐயா வைகுண்டிருக்கும் அந்த விவேக்ன்ற பையனுக்கு தான் சம்மந்தங்குது. அந்த விவேக்ன்ற இன்னொரு பேயும் பேர் வந்து அவன் அதை மேலே கால் வச்சுட்டு போகிறான். இப்போது நான் சொல்ல வர்றது, வர 4ஆம் தேதி நம்ம ஐயா வைகுண்ட எவ்வளோ சக்தி இருக்குது, எவ்வளோ பிரபஞ்ச சக்தி இருக்குது, எவ்வளோ அமானுஷ்ய சக்தி இருக்குது, எவ்வளோ தீய சக்தி இருக்குது, அதெல்லாம் இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஐயா வைகுண்ட தீய சக்தி இது பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நான் அப்போ சொன்னேன் மகா கும்பமேளாலாம் உங்கள் குடுவெல்லாம் ஒன்று தான், அது வச்சுங்க அந்த கோலத்தை அது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அதனுடைய நான் சொன்னதுடைய விஷயம் நீங்கள்லாம் பண்ணல. ஆனால் நான் பண்ண அது எவ்வளோ கனெக்ஷன் கொடுக்குது பாருங்கள் உங்களுக்கு. இந்த எந்திரங்கள், நிறங்கள், நம்பர்ஸ், இதெல்லாம் பிரபஞ்சம், பெயர்கள், இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து இந்த விஷயத்தை மட்டும் இன்றைக்கி நான் சொல்கிறேன். மறுபடியும் அந்த ஐயா வைகுண்ட எப்படி நம்ம மறுபடியும் அந்த திலகம் போட்டு இந்த மாதிரி பிங்க் கலரில் தாமரை போட்டு, அதே மாதிரி நான் அவரை பற்றி பேசும்போது அவருக்கான ஸ்வீட் வந்து ஜாங்கிரின்ற மாதிரி எனக்கு அவரை பற்றி பேசிகிட்டு இருந்தப்போ பிரபஞ்சமாக எனக்கு உணர்த்தினது. அது அவருன்னா ஜாங்கிரி அப்படின்ற மாதிரி ஒன்று உணர்த்தியது. அதுக்கப்புறம் உண்மையிலே நான் சிலதெல்லாம் எனக்கு உணர்த்தினேன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் பின்னாடி இருக்குன்ற மாதிரி சில விஷயங்கள் பார்த்தேன். அதனால் அந்த ஜாங்கிரின்ற விஷயமாக இருக்கட்டும், இப்போ கடுவெளி சித்தர்னா பால்கோவா சொல்கிறேன்ல, அந்த மாதிரி நிறைய பெயர்களோடு இந்த விஷயங்களோட கனெக்ட் ஆகுதுன்ற மாதிரி இந்த நீங்கள் தாமரைப்பூவும் அந்த திலகமும் அதை போட்டு அன்றைக்கி 4ஆம் தேதிக்கு முன்னாடியே நீங்கள் அதை போட்டுடலாம், 3ஆம் தேதியே போட்டுடலாம். அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு வாரமாவது அதை கலைக்காமல் வச்சுக்கலாம், உங்கள் வேண்டுதல்களையும் வைக்கலாம். உங்களுக்கு என்னென்ன தீய சக்திக்குது, சாபங்குது, போன ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் என்னென்ன சாபங்குதுன்றதையும் அவர்கிட்ட வேண்டலாம். ஏன்னா அவர் வெறும் ஜாதி சமய வேறுபாடு இல்லாத விஷயத்துக்கு மட்டும் அவதரித்தவர் கிடையாது. தீய சக்தியை ஓட்டுகின்ற, சாபத்தை நீக்குகின்ற, பேயை ஓட்டுகின்ற, அமானுஷ்யத்தை துரத்துகின்ற, உங்கள் வீட்டில் இருக்கின்ற நெகட்டிவை எடுக்கக்கூடியவர் அவர். ஆனால் நாராயண ரூபத்தில் இருப்பவர் அப்படின்னு சொல்கிறேன் நான். அதனால் அந்த ஒரு அன்னைக்கு மறுபடியும் இன்னொன்று போடுறேன். அதில் இன்னும் கூட என்னெல்லாம் அன்றைக்கி பண்ணலாம், எத்தனை முறை எழுதலாம், என்ன மாதிரி வேண்டலாம் அப்படின்றதுக்கு அடுத்த வீடியோ போடுறேன். இப்போ நான் சொன்ன விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணிவிடுங்க. இதில் நாளைக்கு அந்த 4ஆம் தேதி நம்ம பண்ண வேண்டிய விஷயங்களை நான் இப்போது நான் இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கும் இப்பொழுதே இந்த க்ஷணமே ஒரு ஃபோன் வந்தது. அதனால் அந்த வீடியோ கிளிப்பை கட் பண்ணிட்டு இப்போ போயிட்டு வரேன். இப்போவும் ரொம்ப ரொம்ப வயதானவர் தான். ஆனால் அவங்களுக்கு கல்யாணமே ஆகலை. அவங்க ரொம்ப வயசானவங்க. அவங்களும் என்னுடைய ரொம்ப நெருங்கிய உறவினர் தான். ஆனால் அம்மா வீட்டு சைடு. இப்போது நான் 3 நாள் கீப் பண்ணோம். இப்போ 6ஆம் தேதியிலேருந்து இன்னும் 3 நாள் தள்ளி போவோம் அந்த 48 நாள் பூஜை நான் பண்ணுறதுக்கு. அவங்க வந்து நல்ல வயசாட்டு தான் போகிறாங்க. நல்லபடி இருந்து போயிருக்காங்க. டக்குன்னு நல்லா பேசிக்கிட்டே இருந்து எந்த ஒரு சிம்டமே இல்லாமல் போயிருக்காங்க. இப்போது இந்த 3ஆவதாக, அதாவது நான் இந்த போகி அன்றைக்கி தான் மகா கும்பமேளா தொடங்குது, அன்றைக்கி போடுறேன். ஆனால் காணும் பொங்கல் அன்றைக்கி ஒருத்தர் போகிறாங்க. அவங்களும் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன். இப்போ போனாங்க, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போனாங்க பார்த்தீங்களா, அவங்களோட ஜீனும் அந்த போகி அன்னைக்கு நான் இந்த கோலத்தை ஸ்டார்ட் பண்ணி குபேர பூஜையும் ஸ்டார்ட் பண்ணி மகா கும்பமேளா தொடங்கின சமயத்தில் காணும் பொங்கல் அன்றைக்கி ஒருத்தர் போகிறாங்க. அவங்களும் ஒரே அதே ஜீன். இன்றைக்கி இப்போ 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போனவங்க ஜீனெல்லாம் ஒரே ஜீன். அதுக்கப்புறம் இந்த அன்னைக்கு போனது பாட்டி வந்து எங்கள் ஊரில் போனது வந்து அந்த லவர்ஸ் டே அன்னைக்கு போனது அந்தம்மா. அப்போ நாங்கள் போயிட்டு வந்த பின்னாடி தான் விவேக்ன்றவங்க வந்து அதை மெரிக்கிற மாதிரி ஆச்சு, ஐயா வைகுன்றது. இப்போவும் மறுபடியும் வந்து அம்மா ஊர். இப்போ நான் நாளைக்கு போகணும், அம்மா ஊருக்கு நான் நாளைக்கே போகணும். இப்போ நான் அந்த தொடங்கியிருக்கேன் 48 நாள் பூஜையை. ஆல்ரெடி நான் ஒரு 6 டேஸ் தள்ளி போகிற மாதிரி ஆச்சு. அதை தள்ளி வீடு ஃபுல்லாக துடைச்சி, பூஜை சாமான் துடைச்சி, பெட்ஷீட்டெல்லாம் வாஷ் பண்ணி, மஞ்சள் குங்குமம் வச்சு எல்லாம் பண்ணது மாதிரி இது 3rd டைம் இப்போ நான் மறுபடியும் பண்ணி
கனகம்பட்டி ஐயா அவனுடைய 9ஆம் தேதி மெயின் குரு பூஜை அன்றைக்கி போயிட்டு அதில் அந்த எண்டில் போய் முடியணும்னு அஜெண்டா, பிரபஞ்ச அஜெண்டா இருக்குது. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.